ஓம் சாய்ராம், ஜி சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எல்லாவற்றையுமே அனைத்தையுமே உன் சாயப்பா நான் தீர்க்கமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய நிலைமை நிச்சயமாக மாறும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும். உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே விரைவிலேயே தீர்ந்துவிடும். எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே. நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக நீ காத்து கொண்டு இரு. உனக்கான சோதனை காலம் முடிந்துவிட்டது. ஏமாற்றங்கள் விரக்தி என எதிர்மறையாய் உன்னை சூழ்கின்றது என்று நினைக்கிறாயா? நீ கவலையை கொள்ளாதே. இருளில் இருந்துதான் உதயம் பிறக்கும். இருளில் இருந்தாதான் எந்த ஒரு ஒளிக்கும் மதிப்பு இருக்கும். அதை போலவே நீ நேர்மறையாய் தெரிவது உன்னிடத்தில் நீ எப்போதுமே வைத்துக்கொள். இருளில்தான் நேர்மறை இருக்க வேண்டும். இருளில்தான் ஒளி இருக்க வேண்டும். உன்னுடைய நேர்மறையே உன்னை அதிகமாகவே மாற்றிவிடும். உன் வாழ்க்கையையே மாற்றிவிடும். நல்லதாகவே அமையும். பௌர்ணமி, அமாவாசை என இரண்டுமே உலக மனிதனின் வாழ்க்கையை சொல்லும் மிகப்பெரிய உதாரணம். பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வருகிறதா அல்லது அமாவாசையிலிருந்து பௌர்ணமியா என்று நிர்ணயித்து சொல்ல முடியாது. இரண்டுமே ஒரே கால கணக்கு தான். வளர்ப்பிறை தேய்ப்பிறை என்று. அவற்றைப் போலவே மனிதன் முன்னேறுகிற காலமும் இருக்கும், சறுக்கின்ற காலமும் இருக்கும். இரண்டு காலங்களும் நிர்ணயிக்கப்பட்ட விதி. இதை யாரிலிருந்தும் யாருமே தப்ப முடியாது. அனைவருக்குமே இது பொருந்தும். இதுதான் இயற்கை. அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. உன் வழிகள் கண்டும் நான் எப்படி அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பேன்? உன்னுடைய வழி என்னுடைய வழி என்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். உனக்கு வலித்தால் எனக்கும் வலிக்கும். அதை நீ மறந்து விடாதே. எனக்கு மட்டும்தான் வலி, என் சாயப்பா பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறார் என்று மட்டும் நினைத்து விடாதே. உன்னுடைய வழி எதுவோ எல்லாமே எனக்கு தெரியும். உன் வழியை நானும் சுமந்து கொண்டுதான் இருக்கிறேன். அதை என்னால் தாங்கவும் முடியவில்லை. எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு. உன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் வாழ்க்கையை வெற்றி என்னும் திசையில் பயணிக்க வைக்கும். ஏதாவது ஒன்று இப்போது நடந்தால் நல்லதுக்கு என்று சொல். உன் வாயிலிருந்து நல்லது நல்லது என்ற வார்த்தையை மட்டுமே சொல்லிக்கொண்டே இரு. எது நடந்தாலுமே நல்லது. உன்னிடம் இருந்து யாராவது கடன் வாங்கினாலும் சரி, அல்லது நீ பிறருக்கு பணம் கொடுத்தாலும் சரி, பிறர் உனக்கு பணம் கொடுத்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, வாங்கும்போதோ கொடுக்கும்போதோ சொல்லும்போதோ பேசும்போதோ நல்லது என்ற வார்த்தையை மட்டும் நீ பயன்படுத்து. உன் வாழ்க்கை எப்படி அமைகிறது என்று மட்டும் பார். நல்லது என்ற சொல்லுக்கு அத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை, மகிமையை நீ புரிந்து கொள்ளாமல் தவறவிட்டு விடாதே. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சிறப்பாகவே வாழப்போகிறாய். நல்லது நடக்கும். நல்லது மட்டும்தான் உனக்கு நடக்கும். நீ என்னை உன்னுடைய அப்பாவாக நினைத்தால் இதை நீ முழுவதையாக கேட்டு நான் சொல்வதைப் போலவே செய். உன் வாழ்க்கை உன் அப்பாவுக்கு தெரியும். உன் வாழ்க்கையை பற்றி என்ன எல்லாம் சொல்ல வந்திருக்கேன் என்று ஒரே ஒரு முறை எனக்காக 2 நிமிடம் ஒதுக்கி கேள். உன்னுடைய வாழ்க்கையில் ஏன் எதற்கு எடுத்தாலும் காரணை அடுக்குங்கொண்டே போகின்றாய்? அந்த காரணங்கள் தெரிந்தால் நீ என்ன செய்ய போகின்றாய்? ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை யோசித்துப்பார். காரணங்களை தேடி நீ அலையாதே. என்ன அப்பா என் மீது இப்படி கோபித்துக் கொள்கிறீர்கள் என்று கேட்கலாம். இதுதான் உண்மை. காரணங்களை தேடுவதனால் அதில் உனக்கு என்ன பயன் என்பதை யோசி. என்றைக்குமே காரணங்களை தேடி தந்தவர்கள் ஜெயித்தது என்று சரித்திரமே இல்லை. காரணங்களால் நிம்மதிதான் குலைந்து போகும். காரணங்களை அறிவது எப்படி நிம்மதியை பாதிக்கும் என்றுதானே உன்னுடைய மனக்கேள்வி. காரணங்கள் மூலம் இது ஏன் நடந்தது, எதற்கு நடந்தது, எப்படி நடந்தது, எதனால், எவ்வாறு என அனைத்திற்குமே உனக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று தோன்றும். அப்படி இருந்தால் முடிந்த நிகழ்வின் பங்கங்களாய் காரணத்தை பற்றி மட்டுமே யோசித்து யோசித்து அதையே நினைத்து கொண்டு அதே பக்கத்திலேயே முடிக்கப்படாத எழுத்துக்களாய்தான் உன்னால் அந்த வாழ்க்கையில் இருக்க முடியும். அதற்கு பதிலாக மாறாக நினைத்து பாரே. என்ன நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். இது என்னுடைய அப்பாவுக்கு தெரியும். எனக்கு எது நல்லதோ அது என்னிடம் நிச்சயம் அவர் சேர வைப்பார் என்று உன் சிந்தனையை நீ ஒருமுகப்படுத்தினால் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்வில் நீ வெற்றி காண்பாய். உன் மனதில் நிம்மதி தொலைய காரணம் எப்பொழுதும் ஏதாவது ஒரு எண்ணங்களை நீ உன் மனதிலும் புத்தியிலும் அசைப்போட்டு கொண்டே இருக்கின்றாய்.
அவை மெல்ல மெல்ல உன்னை ஆக்கிரமிப்பு செய்து உன் நிம்மதியை வாங்கி கொண்டிருக்கிறது. உன்னுடைய குணநலன்களை ஒரு விஷயம் பாதிக்கிறது என்றால் அது உன்னை ஆளப்போகிறது என்று அர்த்தம். அதை நீ வெட்டி சாய்த்து விடு. நல்லதை நாம் தண்ணீர் ஊற்றி வளர்க்கலாம். ஆனால் அது கெட்டது என தெரிந்தால் முதலிலேயே அதை கிள்ளி எறிந்து அடியோடு எடுத்து விட வேண்டும். உன்னையும் என்னையும் யாராலும் பிரிக்க முடியாது. உன் அன்பின் மீதும் பக்தியின் மீதும் எந்த ஒரு குறைபாடும் எனக்கு தெரியவில்லை. அது மிகவுமே தூய்மையானது. குதர்க்கமான எண்ணங்கள் தான் உன்னை பதற வைத்து கலங்க வைத்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் உன்னிடத்திலிருந்து நான் வெளியேற்றுவேன் எல்லா கெட்டதையுமே. அப்படி அது உன்னை பதற வைக்கிறது என்றால் ஒரு நிமிடம் என்னையும் என்னை சுற்றியுள்ளவர்களையும் நிம்மதியாய் வாழ வைத்து அருள் புரியுங்கள் அப்பா என்று நினைத்து கொண்டால் போதும். அமைதியாக அந்த குதர்க்கம் உன்னை விட்டு அகன்று போகும். உன்னிடத்தில் நான் எப்போதுமே இருப்பேன். என்னுடைய அருளும் மாசியும் அன்பும் அரவணைப்பும் எப்போதும் உன்னை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும். உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் அது இருந்து கொண்டே இருக்கும். நல்லது உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும். இதுவரை உன்னுடைய அப்பா சொல்வதை எல்லாம் கேட்டு கொண்டிருப்பாய் என்று நம்புகிறேன். அப்பா மீது நீ எவ்வளவு அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் பக்தியும் வைத்திருக்கிறாய். எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. நீ என்னுடைய குழந்தை. என் ஆசி உனக்கு எப்போதுமே உண்டு. நீ நன்றாகவே இருப்பாய். நீ அதிகம் குழப்பிக்கொள்ளாதே. நான் சொல்வதை இதை கேட்டு ஒரு முடிவெடுத்து விடு. இது உனக்காக மட்டுமே சொல்லியிருக்கிறேன். நீ என்னுடைய குழந்தை. உனக்குள் நேர்மறை எண்ணங்கள் குறைந்து எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக நிறைந்துள்ளதால் நீ முடிவு எடுக்க மற்றும் அதற்கேற்ப செயல்பட நீ அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று எப்படி தைரியமாக முன்பு முன்னேறி கொண்டே இருந்தாயோ இப்போதும் அதை போல முன்னேறிக்கொண்டே நீ முயற்சி செய். பற்றிலிருந்து வெளிவந்து பற்றற்று செயல்படு. அப்போது எது உனக்கு நன்மையோ அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன். என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ வாழ்வில் வரும் சிறு சிறு சறுக்களை கண்டு அச்சமின்றி உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நடை போட்டுக்கொண்டே இருப்பாய். உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும். கடவுளை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கிறது என்று கவலைப்படாதே. அவர் ஒரு கணக்கு வைத்திருப்பார். அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை நிச்சயம் அடைவாய். நன்மைகள் எல்லாம் அவ்வப்போது இடைவெளி விட்டு உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் மாயையோ உன் கண்ணை மறைத்து வைத்திருக்கிறது. எதிர்மறையோ உன்னை சூழ்ந்திருக்கிறது. அதனால் அவ்வப்போதும் நடக்கும் நன்மைகள் எல்லாம் உனக்கு தெரிவதில்லை. எதனால் என்று யோசித்துப்பார். எப்படி என்னை மாயை சூழ்ந்தது, எப்படி என் கண்ணை எதிர்மறை மறைத்தது என்று எல்லாம் உனக்கு விளங்கும். உன்னுடைய மனதில் பாரம் குறையவில்லை என்று என்னிடம் முறையிட்டு அழுது கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? அது நிச்சயம் மாறும். என்னுடைய நாமத்தை நீ உச்சரிக்க உன்னை விட்டு மாயை தூர ஓடிவிடும். எதிர்மறை உன்னை கண்டு பயப்படும். உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடும். நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து விடுவாய். அடுத்தடுத்து மீண்டும் எல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஆனாலும் நீ என்னுடைய நாமத்தை கூறி செய்யும் ஜப தியானம் இடையிடையே தொடர வேண்டும். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய நாமத்தை சொல். அது உன்னுடைய நன்மையான நாட்களை மேலும் மேலும் அதிகரித்து கொண்டே இருக்கும். நல்லது நடந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் சந்தித்த சோதனைகளை எண்ணி வருத்தப்பட்டு இன்று உனக்கு வாழ்க்கையில் எதன் மீதும் பற்று என்பது இல்லாமல் மிகவுமே விரக்தியில் இருக்கின்றாய். அது முற்றிலும் தவறு. உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை. நீ சற்று முயற்சி செய்தால் போதும். நீ வெற்றி பெறுவது நிச்சயம். எழுந்து வா, துணிந்து செயல்படு. நாளைய பொழுதை உன்னிடம் நான் ஒப்படைக்கிறேன். அது உனக்கானது. சந்தோஷமாக அதை நீ பெற்றுக்கொள். உன் வாழ்வில் நல்லது நடக்கும். இப்போது உன்னுடைய குழப்பம் தீர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நல்லது நடந்து கொண்டே இருக்கும். தைரியமாக நம்பிக்கையோடு நீ செயல்படு. இந்த வயதில் நீ உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகின்றாய்? சோர்வு, தோல்வி இவை அனைத்தையும் நீ தூக்கி ஏறி. அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து நிதானமாக பேசு.
உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழந்து விடாதே. அமைதியாக செல். அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று நினைத்து விடாதே. தோற்பது முக்கியமில்லை, இறுதியில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதுதானே முக்கியம். விழுந்து விட்டேன் என்று அப்படியே கிடந்தால்தான் உனக்கு தோல்வி. நான் விழுந்து விட்டேன், என்னால் முடியும் என்று எழுந்து மீண்டும் ஓடிப்பார். அந்த வெற்றி கோட்டை நீதான் தொடுவாய். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உன் மனதில் நிறுத்தி என்னுடைய பெயரை நீ சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும். உன் முன்னால் என்னுடைய உருவம் உனக்கு தெரியும். என்னை உன் நினைவில் கொண்டு வா. மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு போகக்கூடாது. உன்னை தூக்கிவிட என் அப்பா இருக்கிறார் என்று நம்பும் உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன். என்னையே கதி என வந்த உன்னை எப்போதும் நான் இருக்க பிடித்து கொண்டுதான் இருப்பேன். நீ கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி விடுவேன். நீ முயற்சி செய். இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் உன்னுடைய கைகள் மட்டும்தான் ஓங்கி நிற்கப் போகின்றது. இது என்னுடைய சத்திய வாக்கு. உன் கஷ்டங்களை தீர்க்க நான் உன் வீட்டிற்குள்ளே வரப்போகிறேன். உள்ளே வரலாமா? இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது. இனி எல்லாமே உனக்கு வெற்றியாகவே மாறப்போகிறது. நீ மகிழ்ச்சியாகவே இருப்பாய். உன்னுடைய வாழ்வில் பல நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும். நான் உன் வீட்டிற்கு வரலாமா என்று சொல். உடனே ஓடி வந்து விடுகிறேன். உனக்காக. நம்பிக்கையுடையவருக்கு நிச்சயம் என்னுடைய காட்சி உண்டு. எந்த வடிவில் தோன்றி காட்சி தரும் என்பது இறைவனின் தீர்மானம்தானே. காத்திரு, நிச்சயம் காலம் கனியும். உனக்கான நல்ல நேரம் ஓடி வரும். நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாமல் பயப்படாமல் இரு. எப்படிப்பட்ட நிலையிலும் என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன் முன்னால் இருப்பேன். அதை தாங்கும் வலிமையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன். உன்னுடைய வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என் அனுமதியின்றி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் என்று உன் உதவியை நாடி வருவார்கள். மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தியானது வந்து கொண்டே இருக்கிறது. அது வந்த பிறகு உன்னுடைய கனவுகள் அனைத்துமே நிறைவேறும். இது என்னுடைய சத்திய வாக்கு. வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. நீ என்னிடம் எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் நான் உனக்கு முடித்து கொடுப்பேன். நல்லது நடக்கப் போகிறது. உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு. நீ உன் கடமையை செய். நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த செய்தி நீ நினைப்பது போல் வரும். நீ காத்திருக்க தேவையில்லை, உடனே நடைபெறும். உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. நான் ஒரு பக்கிரி, வீடு வாசல் இல்லாதவன், மனைவி மக்களும் இல்லை. என்னை மறந்து தியான நிலையில் இருக்கும் தருவாயிலும் கூட உங்களை மறக்க முடியாமல் நான் இருக்கிறேன். நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும். நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது. உன் வாழ்க்கையானது இனிமேல்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்ற யுகத்தில் இருக்காதே. அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அது விதி. உன் வாழ்க்கையில் ஆறாக, அருவியாக, கடலாக சீற்றங்களும் இடம்பெறும். அது ஏன் என்றுதானே கேட்கிறாய்? என் பிள்ளையிடம் நிறைய நற்பண்புகள் இருக்கின்றது. அது நிலைத்து என் பிள்ளை தன்னிச்சையாக மன உறுதியுடன் நேர்மையுடன் இருக்கவே இத்தனை சோதனைகள். உன் பாதை என்னை நோக்கி என்று திரும்ப ஆரம்பித்ததோ அன்றே நீ செம்மையான வாழ்க்கைக்கு நுழைந்து விட்டாய். இப்போது நீ வெறும் பயிற்சியை தான் மேற்கொள்கிறாய். நிச்சயம் நீ முன்னேறி வாழ்க்கையில் வெற்றியடைவாய். அதற்கான மாறுதல்களை உன் வாழ்க்கையில் இடம்பெறச் செய்துள்ளேன். அது உனக்கு நன்றாக புரியும். பணம் என்ற சொல் வெறும் காகித சொல் என்று இரு. அதற்கு முக்கியத்துவத்தை நீ கொடுக்காதே. உன் வாழ்க்கை என்னில் சங்கமித்து உள்ளது. நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய். என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு.
முதலில் தேவைகளை உருவாக்காமலேயே நமக்கு அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை என வருந்துகிறோம். உங்கள் தேவைகள் அனைத்தையும் பட்டியலிடுங்கள். அதை மனதில் அடிக்கடி நினைத்து வாருங்கள். உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு உழற்றாமல் மகிழ்ச்சியான மனநிலையில் எப்போதும் இருங்கள். உங்கள் எண்ணம் ஒவ்வொன்றாக நிறைவேற துவங்கும். மனதால் ஆழ்ந்து நினைப்பதை பிரபஞ்சம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதே நியதி. அப்படி மனதால் படைக்கப்பட்டதே பிரபஞ்சம். உங்கள் மனதால் வேண்டியதை படைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த மாபெரும் சக்தியே நீங்கள்தான். வாழ்க்கை அற்புதமானது, கொண்டாடுங்கள். அன்பு என்கிற விசைதான் அனைத்தையும் இயக்குகிறது. உங்கள் வாழ்க்கையை வழக்கம் போல் நகர்த்தாமல் சற்று மாற்றி பாருங்கள். அனைத்தும் மாறும், இது சத்தியம். ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே நீ சார்ந்திரு. நான் உன்னுடனே இருப்பேன். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கிறது. நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். உன்னுடைய முழு பாரத்தையும் என் மீது சமர்ப்பித்துவிட்டு நீ கவலையற்று இரு. அன்பின் எதிர்பார்ப்புகள் பணமோ பொருளோ இல்லை. பாசத்துடன் ஒரு பார்வை, அக்கறையுடன் ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக்கொள். உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை அப்போதுதான் தெளிவாகும். அதை விட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு செவி கொடுக்காதே. அதை முதலில் மாற்றிக்கொள். மாற்றான் விஷயத்தில் தலையிடாதே. நண்பனானாலும் உறவுகளானாலும் சரி, அவரவர் விதியது. அவரவர் வேலைகளை அவரவர் பார்த்து கொள்வார்கள். தேவையில்லாமல் நீ எதற்கும் முன் வருகிறாய்? பிறகு நீதான் வருத்தப்படுவாய். போதும், பார்த்து பார்த்து நீ செய்த உதவி. அப்பா, நீங்களா இப்படி சொல்கிறீர்கள் என்று யோசிக்கிறாய். உனக்கே பல கஷ்டங்கள், தீர்க்க முடியாத சுமைகள். இதற்காக தினமும் என்னை அழைத்து வினவிக் கொண்டிருக்கிறாய். எவரும் உன்னை கொண்டாடப் போவதில்லை. நீ மாற்றான் நலனுக்காக புதிய வழியை தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்களோ உன்னை நினைப்பது கூட கிடையாது. தான் என்ற அகந்தையை விடுத்து, தவறான எண்ணங்கள், கோபத்தை தவிர்த்து என் நாமத்தை உச்சரி. நான் சொல்வதை கேளு. உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விலக்கி, கடன் தொல்லை, உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விலக்கி, உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் இயக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன். அதற்கான நேரங்கள் ரொம்ப தொலைவில் இல்லை, மிக அருகில் இருக்கிறது. அப்பா, உன்னோடு நான் இருக்கிறேன். மனதில் எதையோ நினைத்து வேதனையில் இருக்கிறாய். அது எனக்கு முழுவதாக தெரியும். அந்த வேதனைகள் தீர்ந்து உனக்கு மகிழ்ச்சி வரப்போகிறது. உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா அல்லவா? உனக்காக நான் இருக்கிறேன். நல்லதே நடக்கும். நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய். அப்படி நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தால் நான் சொல்லும் இவை எல்லாமே உனக்கு மிக மிக அவசியமானது. நீ வாழ்க்கையில் ஜெயித்திட உன்னுடைய முயற்சிகளும் உன்னுடைய உழைப்புகளும் மிக மிக அவசியம். நானும் உழைத்து கொண்டுதானே இருக்கிறேன். நானும் முயற்சி குத்தி கொண்டுதானே இருக்கிறேன். பிறகு ஏன் எனக்கு மட்டும் வெற்றி என்னும் கிரீடத்தை என்னால் சூட முடியவில்லை என்று கேட்கிறாய். உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வெற்றி என்ற பூக்களை பறிக்க சில முட்களிடம் நீ காயப்பட வேண்டும். காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வின் இன்னொரு பக்கம் இருக்கும் தோல்வி என்ற மிகப்பெரிய பாடத்தை நீ கற்க வேண்டும் என்று சொல்கிறேன். உன் வெற்றிக்கு நடுவில் உனக்கு ஏன் இந்த சின்ன சின்ன சறுக்கல்கள் தோன்றுகிறது என்று யோசித்து பார்த்தாயா? மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது என்பதை தெரிந்து கொள். நீ மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை எல்லாமே நீ எதிர்த்து நின்று பொறுமையும் நிதானத்துடன் நம்பிக்கையுடனும் செயல்பட்டால் அந்த அகிலமே, இந்த உலகமே உனக்கு கிடைத்த வெற்றி என்னும் கிரீடத்தை தானாகவே உனக்கு தந்துவிடும். நிச்சயமாகவே அதை நீ அடைவாய். அதையும் நீ உணர்வாய். உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் உனக்கு மனச்சுமை அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாமே உனக்கு வெற்றியாகவே தெரியும். உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும். நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா? நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிற்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையுமே யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா. அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என்னுடைய பிடியில்தான், என்னுடைய நிழலில்தான் என்பதை தெரிந்து கொள். உன்னை நான்
உன் சாய் தேவா தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய். எதற்குமே நீ அஞ்சாதே. எதையுமே துணிந்து எதிர்த்து நில். உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும். அந்த வாய்ப்பு தான் உனக்கு நல்ல வழியை காமிக்கும். அந்த வழியிலே நீ பயணம் செய். என் துணை என்றுமே உனக்கு உண்டு. உன்னை தேடி நிச்சயம் நல்ல செய்தி வரும். உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் எல்லாமே வெற்றிப்படியாக மாறும். இதற்கு நானே பொறுப்பு. என்னுடைய ஆசி முழுவதையுமே நான் உனக்கு தருகிறேன். உன்னை இகழ்ந்து பேசியவர்கள் முன்னால், உன்னை தாழ்ந்து பேசியவர்கள் முன்னால் நீ அவதாரம் எடுத்து விஸ்வரூபமாக எழுந்து நில்லு. நீ எல்லாவற்றையுமே ஜெயிக்க பிறந்த குழந்தை. உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். உனக்கு இனி எல்லாமே வெற்றியாக மாறும். நீ எடுத்து வைக்கும் எல்லாமே வெற்றியாகவே இருக்கும்.